ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். இந்த தம்ப்நெயிலை பார்த்தோன்னே எனக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பு பொது தேர்வு அப்படின்னு அமைச்சர் அறிவித்ததாக சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்காக என்ன பண்ணேன், நான் ஒரு சில சைட்ஸ் பார்த்தேன். அந்த சைட்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, தைப்பொங்கல் பரிசாக 2500 ரூபாயை அரசு உங்களுக்கு தருகிறது. தமிழகத்தில் இன்னும் பல திட்டங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது. நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். இந்த அரசு இன்னும் மக்களுக்காக என்னென்ன செய்ய போகிறது என்று சட்டசபை தேர்தலுக்கு முன்பே தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஆண்டு இறுதி தேர்வை நடத்துவதா என்பது குறித்து முதல்வரிடம் ஆலோசித்து வருகிறோம். ஆனால் இன்னும் அது குறித்து எந்த முடிவுகளும் மேற்கொள்ளவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். யார் அந்த அவர் அப்படின்னா நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் தான். ஸோ இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 65% சொல்லியிருக்காங்க. 65% பாடங்கள் அப்படின்னாலுமே ஜனவரியில் என்ன ஸ்கூல் ரீஓப்பன் டேட் என்னன்னு தெரியல நம்மளுக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வச்சு ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் எக்ஸாம் நடத்துறதுங்கிறது முடியாத ஒரு காரியம். அப்போ இவங்க எதை பிளான் பண்ணிகிட்ருக்காங்க? ஆல் பாஸ்க்கு பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் தெரியல. ஆல் பாஸ்க்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்கிறாங்க. ஆல் பாஸ் போடலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறாங்க. எப்பயுமே என்னது நம்மளை மட்டும் டென்ஷன்லேயே வச்சுட்ருக்க தான் ஒரு விஷயமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பரீட்சை நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அது அவங்க எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கிறதுல குறிப்பாக பார்த்திங்கன்னா 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் தேர்வு வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் தான் வைக்க முடியும். பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டேஸ் வேணும். ஸோ அப்படி இருக்கப்போ பாடங்கள் நடத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? டேஸ், நாட்கள் தேவைப்படுது. அதனால் ஜூன் அல்லது ஜூலையில் தான் பொது தேர்வு நடக்கும் அப்படிங்கிறத விஷயம். பொது தேர்தலுக்கு பிறகு தான் பொது தேர்வே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இவங்க வேறு ஏதாவது மாறுதல்கள் மாணவர்களுக்கு இன்னும் பாடங்கள் குறைத்து 3 மாதங்களோ அல்லது 2 மாதங்களை நடத்தி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஸோ மாணவர்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக படிக்க ஆரம்பிங்க. உங்கள் லைஃபுக்கு எப்போயுமே இந்த படிப்பு தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ.